எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் இதே மாரி ஜூம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது, லாஸ்ட் பிரசன்னா பிரதர் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் காது கேட்கலன்னு சொல்லி இயர்ஃபோன் எடுத்துட்டு வந்து டிம் லைட்ல உட்கார்ந்துட்டேன். அ பைபிள் ரீடிங் அப்படியெல்லாம் ஏதாச்சும் போடும்போது லைட்ல போட்டுட்டு படிச்சுட்டு, அதுக்கப்புறமா என்னோடது முடிஞ்ச பிறகு நான் டிம் லைட் போட்டு தான் உட்காருவேன். இயர்ஃபோன் போட்டுட்டு அப்படித்தான் கேட்டு உட்காருவேன். இப்ப அதே மாரி போன வாரம் அந்த மாரி செஞ்சுட்டேன். கேட்கறது இல்லையே சொல்லிட்டு. இப்படியே கேட்டுட்டே இருக்கும்போது, திடீர்னு அ நானு இருக்கிற ரூம்ல பால்கனி இருக்குது. அதுல திடீர்னு பிசாசு என்ன அப்படியே எடுத்துட்டு போய், நாங்க இருக்கிற பில்டிங்கிலிருந்தும் அடுத்த பில்டிங் இடையில அப்படியே ஊஞ்சால் ஆட்டுற மாரி. ஊஞ்சால்ன்னு சொன்னா எப்படி நம்ம அங்க சுக்கஞ்சூலா சொல்லுவோம். அந்த ஸ்பீடா இருந்தது. அந்த பக்கம், இந்த பக்கம் என்ன போட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டே இருந்தது. நான் இந்த இயேசுவா, இயேசுவா, இயேசுவான்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டே இருந்தேன். ஒரு 5 நிமிஷமா, 10 நிமிஷம் எனக்கு ஞாபகம் இல்ல. அவ்வளோ அந்த ஃபோர்ஸா இருந்த அந்த ஆட்டம். எனக்கே தோணுச்சு நான் விழுக போறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் ஜூம் மீட்டிங்ல இருக்கிறேன்னு அதுவும் தெரியுது. அப்புறம் நானு சரி மியூட் அமுத்துனா எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் கேட்குமே சொல்லிட்டு மியூட் அமுத்த போறேன். என்னோட மடியில வச்ச ஃபோனு, இயர்ஃபோன் வச்சு தானே கேட்டுருக்கிறேன். அப்ப அந்த மடியில வச்ச ஃபோன் உருதி கீழ போயிட்டு இருக்குது. மியூட் தொட விடாம என்ன போயிட்டு இருக்குது. அதுவும் எனக்கு புரியுது. ஆனா நானு ஊஞ்சல் ஆட்டுற மாரி ஆட்டிட்டே என்ன பிசாசு ஆட்டிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரம். அப்ப நான் இந்த இயேசுவா, இயேசுவா, இயேசுவா கத்திக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கோ, குழந்தைகளுக்கோ காது கேட்கல. அவங்க கொஞ்சம் இந்த வீடு கொஞ்சம் பெருசா இருக்குதா, அவங்க ஏசி போட்டு தூங்குவாங்க. அப்ப அதனால நினைக்கிறேன் அவங்க காது கேட்கலன்னு. அவ்வளவு ஃபோர்ஸ் நான் இயேசுவா கத்துறது தெரியுது. அப்ப அந்த டோர் எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி என்ன அப்படியே அந்த என்னது புயல் வரும்ல, அந்த மாரி என்ன எடுத்துட்டு போயிருது. அப்படி ஆட்டுன்னு ஆட்டி நானே எனக்கே பயந்துட்டேன். அந்த இயேசுவா, இயேசுவா சொல்ல சொல்லத்தான் கொஞ்ச நேரம் போட்டு அப்படியே டபார்ன்னு அந்த நான் ஏது சேர்ல உட்கார்ந்தேனோ, அதே சேர்ல நம்ம எடுத்து ஏதாச்சும் ஒரு பொருள கீழ போடுவோம்ல, அது மாரி என்ன டக்குன்னு போட்டது எனக்கு அப்படியே ஞாபகம் வருது. போட்டு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமா எனக்கு ஒரு நார்மல் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா பிரசன்ன அவர்கள் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அப்பவும். சரி இது சொல்லலாமா? வேண்டாமா? ஜெபா சிஸ்டர் கிட்ட யோசிச்சேன். ஏன்னா அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்ப அதனால நானு சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு ஷாக் ஆயிட்டு அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். இது எனக்கு இந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு முதல் அனுபவமா எனக்கு இருக்குது. நான் இந்த மாரி பேய், பிசாசோடதெல்லாம் நானு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இந்த மாரி எனக்கு உடம்புல இந்த மாரி பாதிச்சது இந்த போன வாரம் இந்த ஜூம் மீட்டிங்ல பிரசன்ன அவர்கள் ப்ரேயர் பண்ணும்போது தான். அவரு என்னெல்லாம் பாயிண்ட் சொன்னாரு எனக்கு ஞாபகமே இல்ல. என்ன பாயிண்ட் சொன்ன பிறகு எனக்கு இந்த மாரி என்ன பிசாசு கூட்டிட்டு போயிடுச்சுன்னு அதுவும் எனக்கு தெரியல. அந்த மாரி ஒரு ஒரு என்ன சொல்லறது? வார்த்தைகள இப்போ எனக்கு நடுக்கமா இருக்குது. நைட் ஆச்சுன்னா பயமா இருக்கும். அப்ப சிஸ்டர் சொன்னாங்க, "இயேசுவா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு தூங்குங்க" சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டே நானு தூங்கிட்டு இருக்கும்போது ஹால்ல தான் தூங்குறேன். ஏசி எனக்கு சேர மாட்டேங்குது சொல்லிட்டு. அப்புறம் கிச்சனுக்கு லைட் போட்டு தான் ஒரு நாள் தூங்குனேன். அப்புறமா நானே யோசிச்சேன். டெய்லி லைட் போட்டு தூங்குனா அதான் பிராக்டிஸ் ஆயிரும். நம்ம அப்ப நம்ம கூட இருக்கிறாருல்ல. அப்ப நம்ம எதுக்கு பயப்படணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு, நைட்டு தூங்கும்போது அதே சொல்லிட்டு தான் தூங்குறேன். இது எனக்கு ஒரு முதல் அனுபவம். பிசாசு இப்படியெல்லாம் செய்யுமா? நமக்கு எங்கிலுமோ பில்லி சூனியம் வச்சிருக்கிறாங்க, செய்வன, ஏவல் வச்சிருக்கிறாங்க, தகிடு வச்சுக்கிறாங்க. அந்த மாரியெல்லாம் கேள்விப்பட்டு எதிலுமோ ஒவ்வொருத்தருக்கு பாதிப்பு வந்ததுக்கு நம்ம கண்ணூண்டு பார்த்துருக்குறோம். பிசாசு உடம்புக்குள்ள கேறுனவங்கள எல்லாம். ஆனா எனக்குள்ளேயே என்னையே இப்படி செய்யுதுன்னு நெனைக்கும்போது, எனக்கு அது ஒரு ஷாக்கான மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது. இன்னும் நானு அதிலிருந்து மீளல. என்னடாப்பா நம்ம இத்தன காசையும் குடுத்து புது வீட்டுக்கு வந்து நமக்கு இப்படி ஒரு புது அனுபவம் வந்துருச்சேன்னு சொல்லி இன்னும் நானு பயந்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா ஜெபா சிஸ்டர் சொன்னாங்க, விடாம இயேசுவ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு, எப்பவுமே அத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்கன்னு சொன்ன பிறகு, நானு அப்படித்தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க நானு அன்னைக்கு அன்னைக்கு அடுத்த நாள் காலையில என்ன பண்ணீங்க? அத சொல்லிடுங்க சிஸ்டர். ஃபாஸ்டிங் இருந்தோம்ல. ஆ அதையும் சொல்லிருங்க. அத ஆ. அத வரேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஓகே. ஒரு நாள் முடிஞ்சுட்டு ஜெபா சிஸ்டருக்கு நான் கால் பண்ணிட்டு, இப்படி இந்த மாரி நடந்த சம்பவத்த சொன்னேன். இப்ப அவங்க சரி ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு சொல்லிட்டு, அவங்க சொல்லி பின்ன அவங்க எனக்காக ஜெபிச்சாங்க. தண்ணி, எண்ணெய் எல்லாம் வச்சு ஜெபிச்சுட்டு, மொட்டை மாடியெல்லாம் போய் தண்ணி தெளிக்க சொன்னாங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா அ ஏதாச்சும் இருந்தா சொல்ல சொன்னாங்க. அது ஒண்ணும் கை அதுக்கப்புறமா கை என்னாச்சுங்க? கை என்னாச்சுங்க? அது சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள கையெல்லாம் தொட்டிருக்காரு. நார்மல் ஆச்சு. கையெல்லாம் நார்மல் ஆச்சு. அது இல்ல ஒண்ணும் கை பிரச்சனை என்ன இல்ல. நடந்துச்சு? அந்த மரத்து போற மாரி ஆச்சு சொன்னீங்கல்ல? ஆ, மரத்து போய் ஒரு ஷாக்கான மாரி இருக்குல்ல, கரண்ட் ஷாக்கு. ஆ, ஆ. ஆ, பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி இருந்தது.
ஆ, ஆண்டவர் ஆ. ஆண்டவர் அப்படி தொட்டிருக்கிறாரு உங்கள. ஆமா, ம். ஆமா. ஓகே, ஓகே. கரண்ட் ஷாக் சரி. அடிச்ச மாரி அந்த மாரி தான் எனக்கு கை இருந்தது. அதுக்கப்புறமா ஜெபா சிஸ்டர் ப்ரேயர் பண்ணான பிறகு சரியாயிருச்சு. ஆனா இதுவரைக்கும் ஒண்ணும் வரல. வந்தா நான் சொல்றேன்னு சொல்லி ஜெபா சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதுவரையும் வரல. அதனால உள்ளுக்குள்ள ஒரு நைட்டான ஒரு பயம் வருது. இனி ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல போயிட்டு இருக்கிறேன். அ இது ஒரு நான் ஒரு டெஸ்டிமனியா சொல்றேன். இது பெரிய டெஸ்டிமனியா எனக்கு தெரியுது. ஏன்னா, பிசாசு நாம அங்கேயும் இங்கேயும் தான் கேள்விப்பட்டுருக்குறோம். இப்படி நான் நெனைப்பேன், எத்தனையோ சினிமா நடிகைகளும், அவங்களும் இவங்களும் எத்தனையோ பணக்காரர்கள் எல்லாம் பேய பத்தியே பேச மாட்டாங்க. சயின்டிஸ்ட் பேய பத்தி பேச மாட்டாங்க. நம்ம மட்டும் ஏன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளும், லோ கிளாஸ் ஃபேமிலிகளும் பேய பத்தி பேசுறோம்? அந்த மாரியெல்லாம் இருக்குமா? இருக்காதான்னு சொல்லி எனக்குள்ள சில டைம்ல எனக்கு கொஸ்டின் மார்க் வந்துட்டே இருக்கும். அ அந்த மாரி அதெல்லாம் பிரமையாக்கும். அதெல்லாம் சும்மாவாக்கும்ன்னு எல்லாம் நெறைய பேர் சொல்லறதெல்லாம் கேட்டுருக்கிறேன் நானு. ஆனா எனக்குள்ள அந்த ஒரு அனுபவம் வந்த பிறகு, அது இன்னும் எனக்கு அது இப்படியெல்லாம் இருக்குமான்னு தோணுது. அப்ப இன்னி பிசாசால ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் பாதிப்புன்னு இப்ப நெனைக்கும்போது எனக்கு பயமா இருக்குது. இதே எனக்கு ஒரு டெஸ்டிமனியா தெரியும்போது, ஒவ்வொருத்தர்களும் என்னெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. இப்ப லிவி சிஸ்டர் பத்தி சொன்னீங்க. என்னோட அண்ணாக்கும் அதே மாரி தான் ஆச்சு. அப்ப அவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு, பிசாசு மூலியமா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு, எனக்கு இப்பதான் அந்த பிசாச பத்தி அவ்ளோ இதா நான் நெனச்சுட்டு இருக்கிறேன். நிஜமாவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜீசஸ் தேவை. அது இல்லைன்னு நம்ம வாழ்க்கைய நம்ம கொண்டே போக முடியாது. இது ஒரு டெஸ்டிமனி நான் சொல்றேன் சிஸ்டர். ஆமாங்க. எக்ஸாக்ட்லி. நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆ, சிஸ்டர் என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் கால் பண்ணாங்க. சாட்டர்டே இதே போல ஒரு சனிக்கிழமை, போன சனிக்கிழமை அடுத்த நாள் கால் பண்ணாங்க. நான் சொன்னேன், "சிஸ்டர் என்ன ஆச்சு?" காலையில எப்பவுமே பண்ண மாட்டாங்க. "சிஸ்டர் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு?" கேட்டாங்க. "சொல்லுங்க சிஸ்டர்" அப்படின்னா, "இந்த மாரி பிரேயர் நடந்துட்டு இருக்கும் பொழுது, இந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு சிஸ்டர்" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "அப்பவே நீங்க சொல்லியிருக்கலாம்ல, என்ன ஆச்சு?" அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் நானே. பதட்டமா கேட்கும்பொழுது, "இப்படி என்ன ஆட்டுன்னு ஆட்டிருச்சு." நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, கேள்விப்பட்டுருக்கேன். ஏதோ டிவில நம்ம ஏதாவது அட்வர்டைஸ்மென்ட் ஏதாவது நம்ம பார்ப்போம். அப்புறம் கேள்விப்படுவோம். நானுமே சின்னதுல இருந்து இப்படி ஆட்டுனது, செஞ்சதெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்ல. ஆனா இப்படி எங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி. கண்ணு அவரு மூடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அது ஆட்டோமேட்டிக்கா மூட வைக்குதாம். போட்டு அவர அமுக்கியிருக்கு. அதே பக்கத்துல நான் படுத்துட்டு இருக்கேன். பிள்ளைங்கள எங்கள ஒண்ணும் செய்யல. எங்க ஹஸ்பண்ட மட்டும் அப்படி பண்ணியிருக்கு. அதனால நான் கேள்வி தான் பட்டுருக்கேனே தவிர, நான் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. சிஸ்டர் சொல்லும்போது நான் சொன்னேன், நீங்க அந்த ரெக்கார்டிங்லாம் நீங்க பார்க்காதீங்க சிஸ்டர். நீங்க இருக்கிறத சொல்லியிருக்கலாமே" அப்படின்னு. இப்பயும் நான் சிஸ்டருக்கு தான் சொல்லுவேன். நம்ம எத குறிச்சும் பயப்பட வேண்டாம். நம்ம எந்த ம், அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்கா இருக்கோமோ, நம்மள ஒண்ணுமே செய்யாதுங்க. புரியுதுங்களா? நம்ம ம், ஏசப்பாவுடைய அவருடைய அனாயிண்டிங், அவருடைய வல்லமை, அவருடைய அக்கினி நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஒண்ணு புரிஞ்சது என்னன்னா, எனக்குமே ரொம்ப பெருமைப்படுற ஆண்டவர குறிச்சு பிடிச்ச ஒரு விஷயம், நான் அவருடைய பெயர சொன்ன அடுத்த நிமிஷமே, நீங்க சொன்னீங்க பாருங்க, பொட்டுன்னு அந்த சார்ல போட்டா மாதிரி என்ன போட்டுட்டு ம், போயிருச்சுன்னு சொல்லி. அப்போ ம், பாருங்க, இதே தான் சிஸ்டர் லிபி சிஸ்டருக்காக ஜெபிக்கும் பொழுது, ம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். இயேசுவின் ம், ரத்தம் ஜெயம். பயமா இருக்கு, பயமா இருக்கு. அதுக்கு பயப்படுதுங்க. அது ம், பயப்படுறது எனக்கு இங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நான் அவங்களுடைய டோட்டலா அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ம், எப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு, அதையும் ரெக்கார்ட் ஆகுது. ஆக ம், மொத்தத்துல, அப்போ எந்த நாமத்த ஒரு சாத்தானோ, ஒரு பேயோ பயப்படுதோ, அப்ப அந்த ம், நாமம் தான் அவர்தான் உன்னதர். அவர்தான் இந்த பிரபஞ்சத்த படைச்சிருக்க முடியும். அவர்தான் ம், பெரியவர் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப 100% நமக்கு எல்லாமே தெரிய வருது. இப்ப இதுதான் நமக்கு இருக்கிற வேலிடான ஒரு பாயிண்ட் அவருடைய நாமத்த குறிச்சு மக்களுக்கு தெரிவிக்கிறது. இது ஆ, போல தான் நடத்துவாருங்க. நீங்க சொன்னீங்கல்ல, நான் ம், கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப உங்க வாழ்க்கையில இது ம், மிகப்பெரிய ஒரு சாட்சிங்க. என்ன ம், பொறுத்தவரைக்கும், ஒரு ம், மனுஷன் மேல அதிகாரம்லாம் கிடையாது. வச்சு ஆட்டி உழுக்குறதெல்லாம், ஆமா, அதெல்லாம் வந்து ஆமா, எக்ஸ்ட்ரீம்ங்க. அப்ப ம், தேவன் பெரியவருங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில காட்டியிருக்கிறாரு. புரியுதுங்களா? ஆமா, ஆமா, உங்கள வந்து புரிய வச்சு, நேசிக்க வச்சு, கொண்டுட்டு ம், வந்து, ம், அதுக்கப்புறம் இது போல ஒரு டெலிவரன்ஸ் குடுத்துருக்காரு. சொல்லப்போனா உங்கக்குள்ள அது போயிருக்குங்க. புரியுதுங்களா? ம், உங்கக்குள்ள போய் சும்மாலாம் ஆட்ட முடியாது. ஆமா, உங்கக்குள்ள போயி ஆட்டி, உங்கள விட்டு விலகி, பொட்டுன்னு ம், நம்ம பிரேயர்லயே ப்ரொவோக் ஆயிருக்கு. அது ஆமா, எரிச்சல் அடைஞ்சிருக்கு. பிரேயர் நடந்து ஆமா, நான் முன்னாடி ம், ஏசப்பா அவருடைய ஸ்பிரிட்ட குறிச்சு நம்ம மெசேஜ் குடுத்தோம் இல்லையா? அப்பவே அது எரிச்சல் அடைஞ்சிருக்கு.
ஆமா. எரிச்சல் அடைஞ்சு தான் அது வந்து ஆட்டுன்னு ஆட்டியிருக்கு உங்கள. அவருடைய ஆமா. பிரேயர் இனிஷியேட் ஆகும்பொழுது இனிஷியேட் பண்ணியிருக்கு. இது ம். பிரேயர் நடக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. உங்களுக்குள்ள ஆ. எப்பவோ அது என்டர் ஆயிருக்கு சிஸ்டர். ம், புரியுதுங்களா? ம். அதுக்கப்புறம் ஆ. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது, அந்த ம். எலக்ட்ரிக் ஷாக் சொன்னீங்க பாருங்க. அது ஆமா. கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறாரு. ம். கர்த்தர் உங்கள தொட்டிருக்கும் பொழுது எலக்ட்ரிக் ஷாக் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஆமா. தேவன் நான் இங்க ஜெபம் பண்றேன். நான் ஒரு சாதாரண கண்டக்டர். நான் ம். வந்து இந்த ஃபோன்ல ஜெபம் பண்றேன். நம்ம ம். ஜெபம் பண்ணும்பொழுது நம்ம 2 பேருமே ஃபாஸ்டிங் இருக்கோம். ம். தேவன் இவங்க என்ன பர்ப்பஸ்க்காக ஃபாஸ்டிங் இருக்க ஆண்டவருக்கு தெரியும். ம். அருமையா உங்கள தொட்டு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி உங்களுக்கு கையில வர வச்சு, அது ம். அப்படியே நரகத்துக்கு தள்ளியிருக்காருங்க. புரியுதுங்களா? ம். அந்த ம். சாத்தான் திருப்பி உங்ககிட்ட வராதுங்க. நீங்க கவலையே அது படாதீங்க. பெண்ணா, ஆணான்னு தெரியுமா சிஸ்டர்? அத நான் கேட்டு தான் சிஸ்டர் சொல்லணும். நமக்கு அன்னைக்கு வந்து ம். தற்கொலையின் ஆவின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. ஓ! புரியுதுங்களா? அது பெண்ணா, ம். ஆணாங்கிறது நமக்கு அது இப்போதைக்கு தேவையில்ல. ம். நம்ம ம். கேட்டா ஆண்டவர் தெரிவிப்பாரு. ஆக ம். மொத்தத்துல அது போனது மிகப்பெரிய சந்தோஷம். சரிங்களா? ம். ம். நீங்க ம். வந்து எனி டைம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்போ ம். ம். நமக்கு இப்ப 2 ம். பேய்கிட்ட இருந்து தெரிய வர்றது என்னன்னா, ம். ஏசப்பா அப்படின்னா பயப்படுது. அதே பயப்படு போல இயேசுவின் ரத்தம் ஜெயம்னா பயந்து ஓடுது. ம். இதுதான் ம். நமக்கு கீ. புரியுதுங்களா? இத ம். வச்சு தான் ம். நம்ம வந்து நம்ம வாழ்க்கையே நம்ம ஜெயிக்க முடியும். ஆமா. அப்போ நமக்கு புரிய வேண்டிய விஷயம்னா, அவர் ம். வார்த்தையாய் இருக்கிறார். ஜீவ ஆமா. வார்த்தையாய் இருக்கிறார். ஆமா. ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். அவர் ம். நாமத்துக்கு முன்னாடி எதுவும் நிக்க முடியாதுங்கிறத ம். நிரூபிச்சுட்டு ம். இருக்கிறாரு. இதெல்லாம் ம். நிரூபிக்கிறதுங்க. புரியுதுங்களா? ஆமா, ஆமா. இதெல்லாம் நிரூபிக்கிறது. சும்மா கிடையாது. ம். ஒவ்வொரு டெஸ்டிமோனிலயுமே அது ம். விட்னஸ் பண்றோம் நம்ம. புரியுதுங்களா? ம். ம். நிரூபிக்கிறாரு. இது ம். போலலாம் ஒரு பாக்கியம் ரொம்ப நமக்கு சொல்லப்போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ம். கேட்கறதுக்கு. ம். நிஜமா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே. அதுதான். என்னன்னா, என்னையும் கொல்ல பாக்குதுன்னு நெனைக்கிறேன். என்னோட அண்ணாவும் இப்படித்தான். பைக்ல போவாரு. ட்ரிங்க்ஸ் ம். அடிக்காட்டினாலும் பைக்ல போவாரு. திடீர்னு விழுவாரு. நாய் குறுக்க வரும். திடீர்னு ம். வண்டி வந்து இடிக்கிற மாதிரி வரும். அப்படி ஒரு 3 வருஷம் அண்ணா பின்னாடி சாத்தானோட கிரியைகள் நடந்துட்டு இருந்தது. அப்ப ஓகே. அவங்க நம்ம சொல்லிட்டு அவங்க புரியல. நம்ம இங்கிருந்து போய் அண்ணாவ கூட்டிட்டு போக முடியாது. அந்த மாரி சிச்சுவேஷன். இப்ப ஓகே. அண்ணாக்கு நடக்கிற மாரியே எனக்கும் நடக்குதுன்னு சொல்லும்போது தான், இல்ல, அந்த இல்ல. ஒரு நீங்க ம். பயப்பட வேண்டாம் சிஸ்டர். அண்ணாலாம் வந்து அறிஞ்சு கொள்ளாம இறந்துட்டாங்க. ஆமா, உங்கள ஆண்டவர் தொட்டிருக்கிறாருன்னா, ஆமா. ஒரு ஒரு நபர தொடுறாருன்னா, அங்க பின்னாடி ம். விஷயம் இல்லாம இருக்காது. புரியுதுங்களா? ஆமா, ஆமா. அந்த உங்களாலேயே அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். உங்க 2 ம். பிள்ளைங்க குடுத்துருக்காரு, ஆண் பிள்ளைகள். ஆமா. அவங்களலாம் உங்கள வச்சு வேற மாரி நடத்துவாருங்க. ஓகே. அவருடைய பிளான் ஸ்கெட்சுக்கு முன்னாடி நம்பலாம் ஒண்ணுமே கிடையாது. ம், ம், ஸ்கெட்ச் போடுறதுல தேவன ம். பீட் பண்ணவே முடியாது. ஏன்னா, அவர் ஞானி. புரியுதுங்களா? ஆமா, ஆமா, பிரபஞ்சம் இப்ப பாருங்க இருட்டா இருக்கு. நம்மளாலலாம் வெளியில போக முடியாது. பாம்பு, ஆமா, தேள் என்ன வேணா இருக்கும். ஆமா. தேவன் படைச்சிருக்கிறாருன்னா பயங்கரமானவர். புரியுதுங்களா? ம், ம். சொல்லும்பொழுது நமக்கு அப்படி பயபக்தியா இருக்கு. ஆமா, அதனால ஆமா. கர்த்தர் வந்து அவர் ம், பெரியவர். புரியுதுங்களா? அதனால ம், ம், உங்களுக்கு அப்படியா அண்ணாக்கு அப்படியாச்சு உங்களுக்கு ஆகாதுங்க. ம். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு உங் போன தேர்ஸ்டே நானு ரோடு ம், கிராஸ் பண்ணும்போது, பின்ன ஸ்கூட்டி ம். வந்து கால்ல வந்து இடிச்சு, அவங்க அத ஸ்டாப் பண்ணி சொன்னீங்கல்ல. சாரி சொல்லிட்டாங்க. அது அதுதான். ஸ்கூட்டி அது வந்து ஃபர்ஸ்ட்டு. இடிக்கிறது. ம், அதுதான். அதேதான் ம், தற்கொலையின் ஆவிதான். அதான் அந்த வீட்டுக்கு போனது. அந்த வீடு சம்மந்தப்படும் பொழுதே உங்களுக்கு அங்க இருக்கிற ம். ஸ்பிரிட் தான் உங்கள அட்டாக் பண்ணிருக்கு. நீங்க ஆமா. கவலையே பட வேண்டாம். இது வந்து ம், உங்கள தேவன் ம். வந்து எப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஆமா. இதுக்கு மேல உங்க மேல யாரும் கை வைக்க முடியாது. நீங்க ஆமா. வந்து முடிஞ்ச அளவு உங்க வீட்டுக்காரர் ம், இப்பயாவது புரிஞ்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். முடிஞ்ச ம், அளவு அவர ம், வந்து இதெல்லாம் சொல்லுங்க. நம்ப இப்ப ம், பேசுறதெல்லாம் சொல்லுங்க. இந்த ம், நாமத்த விட உயர்ந்தது எந்த நாமம் அப்படின்னு ம், சொல்லி, நீங்க ம், புரிய வைங்க. புரிய வச்சு, ம், ஞானஸ்நானம் குடுத்து, அவர கொண்டுட்டு ம், வந்தா, ம். கம்ப்ளீட் விடுதல சிஸ்டர். புரியுதுங்களா? கம்ப்ளீட் இப்ப ஆமா. ஆமா, ஆமா. இல்லன்னா இந்த மாரிலாம் தொடர்றதுக்கு முடியவே முடியாது. ஆமா, ஆமா. ஸ்பிரிச்சுவலி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க, உங்கள பார்த்து ம். தான் பயந்து ஓடும். ஆமா. ஆமா. ம். ஐயோ! இவங்களுக்கு அனாயிண்டிங் இருக்கு, அபிஷேகம் இருக்கு. ம். அப்பா ஓடுப்பா அப்படின்னு ஓடிரும். இப்ப ம். நீங்க ம். வந்து இப்பதான் ஸ்ட்ராங். வந்திருக்கீங்க. ஆமா. ம். வந்துட்டு இருக்கிறீங்க. அதனால ம். உங்ககிட்ட உள்ள என்டர் ஆயிருக்கு. அது டிபார்ட் ஆயிடுச்சு. உங்கள விட்டு அது ம். வெளியில போயிருச்சு சிஸ்டர். நீங்க ம். கவலைப்படாதீங்க. சரிங்களா? ம். ஓகே. ம். எனக்கு ஓகே. ரொம்ப நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ம். ஆண்டவர் மட்டும் இல்லன்னா நம்மளாலலாம் உயிரோட இருக்கவே முடியாது. ஓகே. நிச்சயமா, நிச்சயமா. தேங்க் யூ ம். ஜீசஸ். ம். ஹல்லேலூயா. ம். சரி. அடுத்து டெஸ்டிமோனி யாருக்காவது இருக்குங்களா? டெஸ்டிமோனி.
யாராவது இந்த டெஸ்டிமோனி யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறாங்களா கேளுங்க சிஸ்டர். அததான் இருக்கான்னு கேட்கிறேன். இப்போ லிபி சிஸ்டர் இருந்தாங்க என்ன இல்ல காணுமே! நான் சொன்ன டெஸ்டிமோனி யாருக்காவது ஏதாச்சும் அதுல ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேளுங்க. அப்படிங்களா? ம். அ கவிதா சிஸ்டர் சொன்னத நீங்க கேட்டிருப்பீங்க. அத குறிச்சு ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். ஏன்னா, அவங்களுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட்டு அனுபவங்கிறதுனால அவங்க எல்லார்கிட்டயும் கேட்கறாங்க. அத குறிச்சு ஏதாவது சொல்லணும்னா, ஆன்டி நீங்க சொல்லுங்க ஆன்டி. இல்ல நான் சொல்றேன். ஆனா நிஜமா ஒரு பயமா தான் இருக்கு. நானும் கேள்வி தான் பட்டுருக்கேன். ம். ஆனா கவிதா சிஸ்டர் சொல்லுவாங்களா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா இப்போ நிஜமா அந்த இடத்துல அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஆட்டியிருக்குப்பா. ரொம்ப ஆட்டியிருக்கு. அவங்க ரொம்ப பயந்துட்டு பயமா இருக்கிறாங்க இருக்கு. ஆமா. விழுந்துருவோம்னு. இதெல்லாம் ம். ரொம்ப ஒரு மனுஷன போட்டு ஆட்டுறது, அவங்களுடைய கண்ட்ரோல மீறி ஆட்டுறதெல்லாம் வந்து பயங்கரமான செயல். அது வந்து தள்ளி விட்டுருந்து அவங்க எங்கேயாவது விழுந்திருந்தாங்கன்னா, எப்படி இருந்திருக்கும்? உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால இதெல்லாம் ரொம்ப கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. ஓகே.